இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா மேடம், என்ன இதெல்லாம்? என்ன எதுக்காக இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு ரகசியத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக. ரகசியமா? என்ன ரகசியம்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க மேடம்? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். உனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதுன்னா என்னோட ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணும்போது நீ எதுக்காக பயந்து அங்கிருந்து ஓடி போன? அப்படி நீ எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கலனா எதுக்காக பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்ட? மித்ரா கம்பெனியை விட்டுட்டு எதுக்காக நீ போன? யாருக்கும் தெரியாம ஒரு தலைமறைவான வாழ்க்கைய எதுக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்க? ஏதோ பர்சனல் ரீசன்ஸ் இருக்கிறதுனால நான் ஜாபை விட்டுட்டேன் மேடம். என்கிட்ட போய் சொல்லாத பாஸ்கர். யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய உண்மை உன் மனசுக்குள்ளதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அத ஒழுங்கா சொல்லிட்டனா நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதையா சொல்லு. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும் மேடம்? அன்னைக்கு நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ல உன் மனைவிய காப்பாத்துனது யாரு? கொஞ்ச நாளைக்கு உன் கூட உன் தங்கச்சியா இருந்தது யாரு? ஒரு பெண் குழந்தைய பெத்துட்டு மித்ரா கையில குடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போன அந்த பொண்ணு யாரு? நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், லக்ஷ்மி. ஆமாவா இல்லையா? சொல்லு பாஸ்கர். மேடம், நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி, எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் மித்ரா கிட்ட சொல்லி நானே தீர்த்துக்கிறேன். சில்லுன்னு மழை பெய்யுற நேரத்துல கூட உன் உடம்பெல்லாம் இப்படி வேர்க்குதுன்னா இதுலயே எனக்கு நல்லா புரியுது நான் சொன்ன எல்லாமே உண்மைதானு. என் வாயில இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதானு. மித்ரா கிட்ட நான் சொல்லிட்டுமா? வேண்டாம் மேடம், வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளும் சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி பஸ் ஆக்சிடென்ட்ல என் ஒய்ஃபை காப்பாத்துனது லக்ஷ்மி தான் மேடம். கொஞ்ச நாள் என் வீட்டுல தங்கச்சியே இருந்தது லக்ஷ்மி தான் மேடம்.